எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கோவை பிரியா சமையல். இந்த வீடியோவில் சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக எப்படி தம் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாங்க. முஸ்லீம் வீட்டில் செய்கிற பிரியாணி மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் நம்ம வீட்டு அரிசிலேயே செய்ய போகிறோங்க. அதில் 3 பொருள் சேர்க்க போகிறோங்க. அது என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாங்க. கேஸ் பற்ற வச்சுக்கலாங்க. நான் 4 பேருக்கு செய்ய போகிறேங்க. அதனால் இந்த அளவு பாத்திரம் வச்சுக்கிறேங்க. பாத்திரம் காஞ்சிடுச்சுங்க. இப்போ 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பிரியாணி செய்யறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 கரண்டி நெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயும் நெய்யும் காயிட்டங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ ஒரு பட்டை போட்டுக்கலாங்க. ஒரு அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே கொஞ்சம் கல்பாசி போட்டுங்க. ஒரு பிரிஞ்சி இலையும் போட்டுங்க. நல்லா பொரிஞ்ச உடனே நீளமாக அரைஞ்ச 4 வெங்காயம் போட்டுக்கலாங்க. கூடவே 4 பச்சை மிளகாய் நீளமாக அரிஞ்சு போட்டுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. நல்லா வதங்கின உடனே 2 தக்காளி நறுக்கி போட்டுங்க. தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கணுங்க. அது வரையிலும் நல்லா வதக்குங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க. பச்சை வாசனை போகிற வரையிலும் வதக்குங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. கூடவே 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. மிளகாய் தனியாக சேர்ந்து தூளுங்க. இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாங்க. நான் சிக்கனை 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. சிக்கனோட இந்த மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தயிர் சேர்க்கும் போது சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிடுங்க. கொஞ்ச நேரம் வதக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. பாருங்கள் நம்ம சிக்கனில் தண்ணியே சேர்க்கல, தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணி விடுறதுலேயே சிக்கன் லைட்டாக வெந்துருங்க. பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சிக்கன் லைட்டாக வெந்திருக்குங்க. இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. நம்ம 2 டம்ளர் அரிசி போட்டுருக்கனால 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கைப்பிடி மல்லித்தழை சேர்த்துங்க. ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி நம்ம கொதிக்க விடலாங்க. அது 10 நிமிஷம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாங்க. 1 ஸ்பூன் கிராம்பு, 1 ஸ்பூன் ஏலக்காய், கொஞ்சம் பட்டைங்க. இது 3த்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கங்க. இந்த மாதிரி ஏலக்காய் தோல்லாம் இருந்தால் நீங்கள் பொறுக்கி எடுத்துடலாங்க. ஒரு சிலருக்குலாம் அது பிடிக்காதுங்க பிரியாணியில் வந்தால், அதனால் நம்ம தனியாக எடுத்துடலாங்க. இதாங்க முஸ்லீம் வீட்டில் இந்த 3 பொருள் தாங்க சேர்த்து அரைச்சி போட்டு பிரியாணி செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவங்க பிரியாணியே.
10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. பாருங்கள் சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. ரெண்டு டம்ளர் அரிசியை நான் அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்ச அரிசிங்க இது. இப்போ அரிசி போட்டுக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா பாஸ்மதி ரைஸு சீரக சம்பாவில் செஞ்சுக்கலாங்க. நான் வீட்டு அரிசியில் தான் பிரியாணி செய்கிறேங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி சேர்த்துட்டு நம்ம ஒரே ஸ்பூன் தாங்க இந்த தூள் சேர்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் நம்ம அரைச்ச பிரியாணி மசாலா போட்டுக்கலாங்க. எக்ஸ்ட்ரா அந்த தூள்லாம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா நம்ம எப்போல்லாம் பிரியாணி செய்கிறோமோ அப்போல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. எலுமிச்சை பழம் ஜூஸ் ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கேஸை மீடியமாக வச்சுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. லைட்டாக இப்போ தண்ணி இருக்குது. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாங்க. இப்போ தம் போடுறதுக்கு நம்ம இது மாதிரி தோசை தவா ஒன்று எடுத்துக்கலாங்க. இந்த தோசைக்கல் கொஞ்சம் சூடாகட்டுங்க. இப்போ இந்த பிரியாணி தூக்கி நம்ம இந்த கல் மேலே வச்சிடலாங்க. தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இந்த மாதிரி வெயிட்டான கல் இருந்தால் மேலே வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே வச்சுருங்க. பாருங்கள் ரொம்ப லோவாக வச்சிடணுங்க கேஸை. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. திரும்பி ஒரு 10 நிமிஷம் ஆனோன்னு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் கம கமன்னு வாசனை வருதுங்க. நல்லா பளபளன்னு வெந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் அடியெல்லாம் பிடிக்காமல் கரெக்டாக நல்லா வெந்திருக்கு. இந்த பிரியாணி கூட தயிர் வெங்காயம், புதினா சட்னி, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையான முஸ்லீம் வீட்டில் செய்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி.